அல்லேலூயா. முடிவு வருகிறது. அதுல சொல்லும் பொழுது 3-4 இந்த வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் என்ன செய்வேன், வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த யூத ஜனங்களுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கு தக்கதாகவும் தேவன் அவர்கள் மேல் முடிவை அனுப்புகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் செய்த அவர்களுடைய வழிகள் அப்படிப்பட்ட வழிகளாக இருந்தது. அதுல 27ஆம் வசனத்துல கூட சொல்லப்படுது, ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான், பிரபுவை தீள் மூடிக்கொண்டிருக்கும், தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும், நான் அவர்கள் வழிகளின்படி அவர்களுக்கு செய்து அவர்களை நியாயங்களின்படி அவர்களை என்ன செய்வேன், அவர்களின் வழிகளின்படி. அல்லேலூயா. தேவன் யூத ஜனங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிரமாணங்களை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய சுய வழிகளின்படி நடந்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளுக்கு தக்கதாக உனக்கு என்ன சென்று நியாயம் தீர்ப்பேன், முடிவு வரும். இதுல முதலாவது சொல்லும் பொழுது 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லும் பொழுது முடிவு வருகிறது. தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது என்று சொல்லுகிறார். முதலாவது தேசத்தின் 4 முனைகள் என்று சொல்லும் பொழுது தேசத்தின் எல்லா பகுதிகளிலும், இன்னொன்று இதை உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் வரக்கூடிய முடிவை குறித்தும் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை முதலாவது தம்முடைய ஜனங்களிடத்துல தான் துவங்குகிறார். நியாய தீர்ப்பு எங்க இருந்து துவங்கும்? சபையிலிருந்து தான் துவங்கும், தன்னுடைய ஜனங்கள். ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்குத்தான் தன்னுடைய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தான் தேவனுடைய பிரமாணத்தை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பிரமாணத்தை அவர்கள் மீறி, பிரமாணத்தை விட்டு விலகி தன்னுடைய சுய வழிகளிலே அவர்கள் செல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அன்று சொல்லுகிறார், உன் வழிகளுக்கு தக்கதாக என்ன வரும், உன்னை நியாயம் தீர்ப்பேன், உன் வழிகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் 4வது வசனத்துல சொல்லும் பொழுது, என் கண் உன்னை தப்ப விடாது என்று சொல்லுகிறார். உன் கண் உன்மேல் முடிவு, உண்மையில் என்று சொல்லும் பொழுது யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் யூத ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், ஆபிரகாமுடைய சந்ததி. ஆனால் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இந்த யூத ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு, முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய வழிகளை விட்டுவிட்டு தங்களுடைய சுய வழிகளிலே அவர்கள் நடந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளுக்கு தக்கதாய் உன்னை நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்போ தேவனுடைய பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு நாம் தம்முடைய சுய வழிகளிலே நாம் நடக்கிறோமோ, தேவன் நம்முடைய வழிகளுக்கு தக்கதா அவர் நம்மளை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வழிகள், நாம் இன்றைக்கு நாம் நடந்து செல்லுகிற பாதைகள், இவைகள் தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாமல் நம்முடைய சுய வழிகளின்படி இருக்கும் என்று சொன்னால், தேவன் நம்முடைய சுய வழிகளுக்கு தக்கதாய் அவர் நமக்கு நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருந்தோம். அவர்கள் அந்த பிரமாணத்தை விட்டு சுய வழிகளில் நடந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய வழிகள் எவைகள் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை மாத்திரம்
இன்றைக்கு நம்ம தியானித்து தேவன் அப்படிப்பட்ட வழிகளின் மேல்தான் அவர்கள் மேல் அந்த நியாய தீர்ப்பை அனுப்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த வழிகளிலிருந்து நாம் விலகி ஜீவிக்கும் போது தேவன் நம்மை அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக, தேவன் நம்ம வைத்திருக்கிற அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்கிற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் யூத ஜனங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவர்களுடைய வழிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல அநேக காரியங்கள் இருக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் போன மாசம் இந்த மாசம் முழுவதும் அதிகாலை ஜெபத்தில் அதைத்தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முடித்து கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும். முதலாவது அவர்களுடைய வழிகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ வேசியாய் திரிகிறாயே என்று சொல்லுகிறார். நீ வேசியாய் சொல்லும் பொழுது சரீரத்தில் அவர்களை வேசி என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை மனமுடித்துக் கொள்கிறது போல தேவனும் இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு உரிய ஜனமாக மனவாட்டியாக ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். சபையை இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறார். சபை என்பது கிறிஸ்துவின் மனவாட்டி. பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்ற ஒரே மணவாளனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல, நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லு. ஆகவே நாம் சபை என்பது கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு யூத ஜனங்கள் தேவனுடைய மனவாட்டியாக இருந்ததுனால அவர்கள் தேவனை விட்டு, ஒரு மனவாட்டியா ஒரு மனைவியா இருக்கிறவர் தன் கணவனை விட்டு இன்னொரு நபரிடத்துல அவர்கள் செய்கிற காரியங்கள் அது எப்படி பாவமாக கருதப்படுகிறதோ, வேசித்தனமாக கருதப்படுகிறதோ, அதே போலதான் யூத ஜனங்கள் தேவனை விட்டு அவர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு செய்த அந்த ஆராதனையை ஆண்டவர் வேசித்தனம் என்று சொல்லுகிறார். இல்லையா? ஏன்னா யூத ஜனங்களை தேவன் தன்னுடைய மனைவிய, ஏன் சில நேரங்கள்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும், ஏன் வேசித்தனங்கிறார்? ஏன்னா அவர்களை தேவன் தனக்கு உரியவராக பார்க்கிறார், தன்னுடைய மனவாட்டியாக பார்க்கிறார். ஆனா அவர்கள் தேவனை விட்டு என்ன செஞ்சாங்க? அவங்க அதுல இந்த 20ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆகிலும் உயரமான சகல மேட்டி மேலும் எதையுமே அவர்கள் விடுவதில்லை. உயர்ந்த மேட்டை விடுத, பச்சையான எந்த மரத்தையும் அவங்க விடுகிறது இல்லை. பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், இனி நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொன்னேன். பூர்வ காலம் என்று சொல்லும் பொழுது எகிப்திலிருந்து அவர்களை தேவன் அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் நுகத்தடியை தேவன் என்ன செய்தார்? முறித்தார். அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அவர்கள் இனி யாருக்கும் அடிமைப்பட மாட்டோம், எதற்கும் அடிமைப்பட மாட்டோம் என்று சொன்னாலும் இப்பொழுது அவர்கள் செய்கிற அந்த அருவருப்பான காரியத்துல அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அதுல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அடிமைப்பட்டு இருந்தாங்க. யூத ஜனங்களும் சொன்னாங்க, ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து சொல்லுகிறாங்க, எங்களுக்கு பிதா ஒருவர் இருக்கிறார், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீர்கள், உலக சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருக்கிறீர்கள். இன்னைக்கு உன் கிறிஸ்தவம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறதுன்னா, ஆண்டவர் பூர்வ காலம் துவங்கி, அதாவது நம்மை ஆண்டவர் ரட்சித்த நாளிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவன் நம்மை விடுவித்த பொழுது இனி நாம் எதற்கும் அடிமைப்பட மாட்டோம் என்று சொன்ன அநேகர்
இன்றைக்கும் பல உலக காரியங்களிலே, சிற்றின்பங்களிலே, இச்சைகளிலே, பாவத்துல, குடி போதை வஸ்துகள், பல காரியங்களிலே இன்னைக்கு சபை அடிமைப்பட்டிருக்கிறார். பல காரியங்கள் என்ன செய்கிறது? சபை அடிமைப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் போன வாரத்துல கூட சொன்னேன், ஒரு சமீபத்துல ஒரு நடிகர் இறந்து போகும் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டிருக்கார். ஆனா அவர் அடிமைப்பட்டு அவர் அதுல மறித்தது அவருக்கு மட்டுமல்ல, அது மற்றவங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. அவரும் சொல்லியிருக்கிறார், நான் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன். அதுல மருத்துவர்கள் அநேகர் சொல்லும் பொழுது அந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருந்ததுனால உள் உறுப்புகள் அது பாதிக்கப்பட்டது. அந்த முகத்துல தெரிந்தது, முகம் கருப்பாயிருக்கு, உள் உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, முகம் என்ன செய்தது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்தல, அதை அதை அவர்கள் உணர்வதில்லை. ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம், எரேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 பாருங்க, ஆண்டவர் அவர்கள் நாயகராயிருக்க, ஏற்கனவே சொல்லு, நாயகர் என்பது என்ன அர்த்தம்? கணவன். தேவன் அவர்களுக்கு நாயகராக, கணவன் சொன்னா உலக பிரகாரமான கணவன் மணி உறவு கிடையவே கிடையாது. ஆகவே ஒரு நாயகராய் நான் உங்களுக்கு இருக்கிற நீங்கள் என்னை விட்டு என்ன செய்றீங்க? சோரா மார்க்கமாய் என்ன செய்றீங்க? நடந்து ஆமா, நீங்கள் சோரா மார்க்கமா போகிறதையும் என் சத்தத்துக்கு செவிகடாம ஒத்துக்கொள்ளுங்க. ஆனா அவர்கள் என்ன செய்கிறது இல்ல, அவர்கள் ஒத்துக்கொள்வது இல்லை. இது இன்னொரு வசனம், உனக்கோ சோரா ஸ்திரீ நெற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் 3:3 உனக்கோ சோரா ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாண மாட்டேன் என்கிறாய் என்றார். உனக்கோ சோரா ஸ்திரீயின் நெற்றி இருக்குது. இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது, உனக்கு உன் முகம் சர்ப்பத்தின் முகத்தை போல் இருக்கிறது என்று சொல்லப்படும். உன் முகம் வெளிப்படுத்துது, ஆனா நீ அதை பொறுத்து வெட்கப்படுவதில்லை. நீ யார் என்பது உன் முகம் வெளிக்காட்டு. அதான் சொன்ன, அந்த நடிகர் மரித்து போனவன் குடிக்கிறதுனால உள் உறுப்பு முகம் கருப்பாயிடுச்சு. அந்த கருப்பு அது அடையாளம். நீ டாக்டர்கிட்ட போனா கையை பிடிச்சி பார்க்கணும், கண்ணை பார்க்குற, நாக்க ஏன் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது வெளியில தெரியும், முகத்துல தெரியும். அகத்தின் அழகு. சில நேரங்களை நாம் யார் என்பதை, இது ஆவின் வரங்கள்ல உள்ள பகுத்தறியும் வரத்தினால மட்டுமல்லாம சில காரியங்கள் வெளிப்படவே தெரியும். ஆனாலும் என்ன செய்ய மாட்ட, நீ நாண மாட்ட. நீயோ
நாண மாட்டேன்கிற. உனக்கு சோரா ஸ்திரீயின் முகம் இருக்கிறது, உன் முகம் காட்டி கொடுக்குதுப்பா என்று சொல்றாரு. உன் முகமே காட்டி கொடுக்கு, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ யார் என்று சொல்லி. ஆனா நீயோ என்ன செய்ய மாட்டேன்ற, வெக்கப்படுவதில்லை. இதை பத்தி செய்கிற அருவருப்பான காரியங்களை கொடுத்து வெக்க. நாம நினைக்கிறோம் நாம் செய்கிறதை வெளியில யாருக்குமே தெரியாது என்று சொல்லி. ஆனா ஒரு காரியத்துக்கு நாம் அடிமைப்பட்ட பின்பு அடிமைத்தனத்தின் முத்திரை நமக்கு உண்டாகிறது. பிசாசு நமக்குள்ள நம்ம எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோமோ அது வெளிப்படுத்து சொல்லுவோம். சோராஸ்திரி நிச்சயம் இருக்கிறது, உன்னுடைய முகம் சர்ப்பத்தின் முகத்தை போல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு நாம் யாராய் இருக்கிறோம்? நம்முடைய உள்ளம் நமக்கு தெரியுது, நம்முடைய செய்கைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அதை குறித்து நாம் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதில்லை, அதை குறித்து நாணுவது கிடையாது. துணிகரமாகவே இன்னைக்கு பாவம் செய்கிற கூட்டம் இன்னைக்கு சபைக்குள்ள ஏராளமா இருக்கு, துணிகரமா. ஆனா ஒன்று, நீ எதற்கு அடிமையா இருக்கிறீங்களோ அது காட்டிடும். அப்படி வெளியரங்கமா இருந்தா கூட, குடிக்கு அடிமையா இருந்தாலும் காட்டி கொடுக்கும், எந்த காரியத்துக்கு அடிமையா இருந்தாலும் அது வெளிப்படும். ஆனாலும் அதை குறித்து என்ன செய்கிறது இல்லையா, வெட்கப்படுவதில்லை. ஐயோ நான் இந்த பாவம் செஞ்சிருக்கேன்னு இருக்கோம். அப்போ கூட ஆண்டவரத்துல அவன் சொன்னா, நாங்க அதை குறித்து என்ன செய்ய மாட்டோம், செவி ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறான். எப்படி பாருங்களேன், தவறு அவள் செய்கிறது தவறு, அவளை வெளியரங்கமா இருந்து கூட அவர்கள் தங்களை ஒத்துக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இருக்குதுன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வழிகளுக்கு தக்கதாய் முடிவு வருவதற்கு முன்பாக, உங்களை தேவன் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. அல்லேலூயா. அடுத்த 23ஆம் வசனம் வாசிங்க. 2:23. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை. பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. சொல்லுகிறார், நீ யாரு? நீ தாறுமாறாய் ஓடுகிற ஒரு கூட்டம், தாறுமாறா ஓடுற ஒரு கூட்டமா இருக்கு. அல்லேலூயா. அதாவது நம்ம பொதுவாக வேளாண்மை விவசாயம் பண்ற இடத்துல, விவசாய நிலங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது பசுமாட்டை எடுத்து நிலத்தை உழுதுருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? சில இடங்கள்ல வேணா ரேரா இருக்கலாம். எருமை மாடு கூட சில நேரங்கள்ல சில உழுது. ஆனா பெரும்பாலும் எது நிலத்தை உழுறதுக்கு, பொதி சுமப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்னது? காளை தான், எருதுதான். காளையை தான் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பாலைவனத்துல பிரயாணப்படுவதற்கும், வணிகம் சார்பா சுமைகளை சுமந்து கொண்டு போவதற்கும் ஒட்டகங்கள் தான் பயன்படுத்தப்படும். அதுவும் ஆண் ஒட்டகம் பயன்படுத்தப்படும். பெண் ஒட்டகம் வேலை சும்மா இருக்கு. பெண் ஒட்டகம் வேலை பால் கொடுத்துருக்கு. அதனால அது தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கும். அங்க இந்த வனாந்தரத்துல சும்மா ஓடிட்டு இருக்கும், அதுக்கு வேலை கிடையாது. பசுமாடு பாருங்க, அங்க அப்படியே சுத்திட்டு இருக்கோம். காளைகள் அங்கே எதுவும் பார்க்க முடியாது, அது டியூட்டியில கரெக்டா இருக்கும். அது பொதி சுமந்துட்டு இருக்கும், அது நிலத்தை உழுதுட்டு இருக்கிறோம். அதை விடமாட்டாங்க ஈஸியா சீக்கிரம் வெளியில. எங்கேயாவது ஒரு இடத்துல காளை மாட்டை ஒழுகு அவன் எங்கேயாவது மேய விட்டுருந்தா கூட ஒரு கயிறை கட்டி போட்டுதான் போயிருக்கும், ஏன்னா அதுக்கு தேவை. ஆனா பசுமாடு இங்கேதான் அப்படியே ரவுண்ட் அடிச்சு என்ன சாப்பிட்டுட்டு வந்துடும், பாலை கறந்துட்டு வச்சு. அதே மாதிரிதான் என்ன சொல்லுது, நீ தாறுமாறால் ஓடுகிற
பெண் ஒட்டகம். அடுத்த வசனத்தை வாசிங்க. வனாந்திரத்திலே இந்த ரெண்டையும், பெண் ஒட்டகம் அடுத்து காட்டுகள், ரெண்டையும் சொல்லு, ரெண்டுக்கும் ஒப்பிட்டு சொல்கிறேன். நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம், நீ காட்டு கழுத. ஆனா என்ன சொல்றேன்னா, அது ஆவணம் ஒருத்தர் நிறுத்தி அது திருப்பவும் முடியாது. ஆனா ஒண்ணு, அதை தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதன் மாசத்துல அதை கண்டுபிடிப்பேன். அது எங்கேயாவது போய் அப்புறம் கற்பமாய் எங்கேயா ஒரு இடத்துல தேட வேண்டாம், இல்ல திரும்பி வந்துடும், திரும்பியே வந்துடும். ஒரு பழமொழி சொல்லுவோம், போனா எங்க வரைக்கும் ஓடும். நம்ம சில தாறுமாறான வாழ்க்கை, தாறுமாறாய் ஓடுகிற கூட்டம் இருக்கு. ஒழுங்கா தேவனை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆராதனைக்கோ சபை கூடுகைக்கோ மற்ற ஊழியங்களையோ பங்கு பெற மாட்டாங்க. எதுலையுமே தன்னை என்ன செய்ய மாட்டாங்க, கழுத்தை அவர்கள் நிறுத்துவது கிடையாது. எந்த காரியத்திலும் ஈடுபடுத்தவே மாட்டாங்க தங்களை. அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்காங்க. சுதந்திரம் என்ன? சும்மா அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதான் சுதந்திரம் இன்னைக்கு நினைக்கிறான். ஆனா தேவன் கொடுத்த அவருடைய வார்த்தை கற்பனைக்குள் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது தான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு, பராமரிப்பு. ஆனா என்ன மனிதன் விரும்புகிறார்கள், இன்னைக்கு சபைக்குள்ள கூட என்ன விரும்புகிறார்கள் என்றால், எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் தன்னை வைக்காதபடி தன் இஷ்டம் போல ஓடம் நினைக்கிறார். எப்படி சொல்றாரு, தாறுமாறா ஓடுகிற பின்னோட்டம். ஆனாலும் அதை ஆவலை ஒருத்தர் நிறுத்தவே முடியாது. அது அப்படிதான் ஓடும், ஒரு இடத்துல நிக்காது. ஒரு காரியத்தை உருப்படியா செய்ய மாட்டாங்க, ஒரு ஊழியத்துல உருப்படியா நிற்க மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்தையும் அவங்க சிரமமா செய்ய மாட்டாங்க. ஆனா அது மாசத்துல அதை கண்டுபிடிக்கும். அவங்கள தடுத்து நிறுத்தவே முடியாது, அவங்க ஆவலை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டு கிடக்கும், அப்போ போய் பார்த்துக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவலை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அதுல தேடி போன அவசியம் கிடையாது. தானா பிரச்சனையில மாட்டிக்கொண்டு தானா வருவாங்க. அப்ப அதை கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அல்லேலூயா. சில தாறுமாறா ஓடுகிற கூட்டம் இன்னைக்கு சபைக்குள்ள, திருச்சபைக்குள்ள ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு தாறுமாறா இருக்கிறது. அன்னைக்கு ஒரு குடும்பத்தை சந்திக்க போகும்போது அவர் சொன்னார், அவருடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பேசணும். உங்க பிள்ளைகள் அவங்கள கொஞ்சம் சபைக்குள்ள ஒழுங்கா வர்றதற்கு அவங்களோட நீங்க பேசுங்க, அவங்கள நல்லா. அப்ப சொன்னா, நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அவருடைய தம்பி இதே போலதான் ஒழுங்கா ஒரு சபைக்குள்ள இல்லாம அங்கேயும் ஓடி இன்னைக்கு ஊழியக்காரங்களை குறித்தே குறை சொல்ற நிலைக்கு இருக்கிறார். அதனால சொன்னார், என் தம்பியே இப்படிதான் பாஸ்டர் ஆயிட்டான், அதனால என் பிள்ளைகள் அப்படி போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய சபையை குறித்து குறை சொல்ற ஆள் ஏன் குறை சொல்றாங்கன்னா, அவர்கள் தாறுமாறாய் ஓடுகிற கூட்டம். கடைசியில எந்த சபையும் சரியில்லை, எந்த ஊழியக்காரரும் சரியில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னாலும் சபைக்குள்ள இங்க இருந்தவர் தான், இப்ப இல்லை. நான் சொன்னது நான் இங்க வந்து ஆரம்பத்துல இருந்தேன். அல்லேலூயா. நான் இங்க ஆரம்பத்துல இருந்த போது இருந்த நபர். ஆனால் இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளும் கிடையாது. இன்னைக்கு நிறைய அப்படித்தான் நீங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. தாறுமாறாக நீ ஓடுகிற பெண் ஒட்டகம். மூன்றாவது 2:27 வாசிங்க.
பாருங்க, அவர்கள் தங்களுடைய முதுகை காட்டினார்கள். மூன்றாவது அவர்களுடைய வேலை என்னன்னா, தேவனுக்கு தங்கள் முதுகை காட்டுகிறார். தேவனுக்கு முதுகை காட்டுகிற கூட்டம். தேவனுக்கு தங்களுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? இல்ல 28ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவர்கள் தங்களுக்கு உண்டு போன தெய்வம் அது எவ்வளவு எதிர்ப்பா இருக்கோ, அவங்களுடைய பட்டணம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவாய் தங்களுக்கு தெய்வங்களை என்ன செஞ்சாங்களாம்? உண்டாக்கி கொண்டார்கள். அதற்கு முன்னால சில வசனங்களை வாசிக்கலாம். 26ஆம் வசனத்தை வாசிங்க. வெட்கப்படுவார்கள், கட்டையை பார்த்து என்றும் போதும். என்ன சொல்றாங்க? அதாவது ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களை சொல்லும் போது சொல்லுறான், ஒருவன் ஒரு மரத்தை எடுக்கிறான், அந்த மரத்துல அவன் அதை வெட்டி அதை ஊழினாலே ஒரு உருவத்தை கொடுக்கிறான், அதை வணங்குகிறான். அதே மரத்தை வெட்டி விறகுக்கு என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். இதே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட அதுக்கு ஏதாவது பேசக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை இருக்கா? கேட்கக்கூடிய தன்மை இருக்கா? கிடையாது. ஆனா அவர்கள் அதை பார்த்து என்ன சொல்லுகிறாங்க? நீ பெற்றாய், என் தகப்பன். தகப்பன் என்று சொன்னா பெற்ற தகப்பன் அல்ல, பரம தகப்பன் ஆகிய தேவனை குறிக்கிறது. நீதான் என்னை பெற்ற கடவுள். அவர்கள் அதற்கு உயிர் இருக்கிறது என்றும் அது தங்களை போஷிக்கும் நடத்தும் என்றும் அவர்கள் அதை நம்புகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் சொல்ற, நீ என்னை பெற்ற படைத்த கடவுளுக்கு அதை நிகராக்குகிறார்கள். நம்மை பெற்றெடுத்து நம்மை படைத்தது சிருஷ்டிகர்த்தர் ஒருவர் தான். அவருக்கு ஈடு இந்த உலகத்துல ஒன்று கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்க? நீ என்னை பெற்றோம். படைத்த கடவுளை விட்டு வேற எதவும் நாம் ஒருபொழுதும் கடவுளாக, கடவுள் என்று சொன்னால் கடவுளின் தன்மை, தேவ தன்மை, சிருஷ்டி கடவுளின் தன்மை என்ன, கர்த்தர் கடவுளின் அந்த தன்மை எதற்கும் நம்ம ஒப்பிட்டு கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், பூமியெல்லாம் பூமிக்கு கீழே எது ஒண்ணுக்கும் என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஒப்பாக நீங்க உருவாக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாதுன்னு இருக்கிற. எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு நிகராக்க கூடாது. நீங்க இருக்கிறீங்க, உங்க பெற்ற தாய் தகப்பன் ஸ்தானத்துல இன்னொருத்தரை நீங்க வைப்பீங்களா? இப்போ உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் நடக்குது, ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதுல உங்களுடைய தாய் தகப்பன் இருக்கிறாங்க, உறவுகளும் இருக்கிறாங்க. உறவுகளை நாம் அழைப்போம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இல்லைன்னு சொல்லல. யாரை பிரதான இடத்துல வச்சிருக்கீங்க? தாய் தகப்பன. ஆனா அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவனை பிரதானமா வைக்க வேண்டிய இடத்துல மற்றவர்களை கொண்டு வச்சாங்க. உங்களை வைக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தரை வச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெத்த தாய் தகப்பனாகிய உங்களை வைக்க வேண்டிய இடத்துல உங்க பிள்ளைகள் வேற ஒருத்தரை கொண்டு, இவங்கதான் என்ன தாய் தகப்பன், இவங்கதான் எங்க அப்பா, நீங்க உயிரோடு இருக்கும்போது செத்தப்பறவங்க வச்சா ஒத்துக்குவீங்களா? இவங்கதான் எங்க அம்மா, அந்த இடத்துல இருப்பீங்களா? முதலாவது அப்போ ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது கொண்டு வைக்கலாமா?
தேவனுக்கு நிகராக எதை நாம் வைத்தாலும் அது விக்கிரகார்த்தம். அல்லேலூயா. தேவனுக்கு நிகராகவோ தேவனை போலவோ எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கவும் கூடாது, தொழுது கொள்ளவும் கூடாது. அல்லேலூயா. இவர்கள் என்ன செஞ்சாங்க? கட்டை பார்த்து என்னுடைய பெற்றார். இப்போ ஆபத்து காலத்துல எழுந்து ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்கள்? என்னை இரட்சியும் என்று கூப்பிடுகிறார்கள். ஆண்டு சொல்வார், நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? ஆபத்து காலத்திலே அவர்கள் உன்னை ரட்சிக்க கொடுமானால் அவர்கள் எழும்பி. ஆமா, சிருஷ்டி கடவுள் ஒருத்தர் தான். இன்னைக்கு மனிதன் எதை பலமா நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, எது அதிகமா இருக்கோ அதைத்தான் பலமா நினைக்கிறான். எது? சிருஷ்டிகர்த்தர் ஒருத்தர் தானே. மற்ற தெய்வங்களை நிறைய நம்ம வச்சுக்கலாமே. அப்படின்னா நிறைய தெய்வங்களை வச்சு அதுதான் பலன். ஏன்னா தெய்வங்கள் நிறைய இருக்கு, ஒண்ணு விட்டா ஒன்னா பாதுகாத்துவான். ஒரு ஆள் இருந்து என்ன செய்ய முடியும்? உண்மைதானே? கடவுள் ஒரு ஆள் இருந்து என்னங்க பண்ண முடியும்? அவரை பாவம், அவரை போய் சும்மா தொல்லை பண்ணிட்டு அவர்கிட்டயே போய் எப்ப பார்த்தாலும் அவரை போய் ஜெபம் பண்ணிட்டு அவர் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தானே? ஆமாவா இல்லையா? என்ன சொல்ல மாட்டேன் இல்லைங்க? நிறைய தெய்வங்களை வச்சுட்டா பிரச்சனை இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வச்சுட்டா நிறைய இது அதிகமா இருக்கு. யாருக்கு அதிக பணம் இருக்கு, யாருக்கு அதிக பலம் இருக்கு, அதைத்தான் நம்ம பலனா பாக்குறோம். ஆனா தேவன் யார்? அவர் ஒருவரா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் ஒருவர் தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை, அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க நான் தூணும் திரும்பவும் உள்ள கிளை இருக்குல்ல, இங்கேயும் பிரசனமாய் இருக்கிறார், அமெரிக்காவிலும் பிரசனமாய் இருக்கிறார், இருண்ட கண்டங்களில் இருண்ட சூழ்நிலைகளும் பிரசனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொன்னான், பாதாளத்துல படுக்கை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர், நரகத்திலும் அவர் இருக்க முடியும். ஏன் பாஸ்டர் எப்படி நரகம்? கடவுள் எல்லாம் நரகத்துல போக மாட்டார். கடவுள் நரகத்தில் இருக்க முடியும், ஆனா நரகம் அவரை ஒன்றும் சேதப்படுத்த முடியும். ஆனா ஏன்னா அவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. நம்மளதான் நரகம் சேதப்படுத்த முடியுமே தவிர தேவனை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் தான் அதையும் உண்டாக்கினார், நமக்காக அல்ல, பிசாசுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிறார். ஒருவர் தானே, அந்த ஒருவர் தாங்க நமக்கு. ஒரு ஆளுக்கும் ஒரு ஆள் இல்ல, எல்லாருக்கும் முழு உலகத்துக்கும் அவர் ஒருவர் தான். ஒருவரா இருந்தாலும் முழு உலகத்தின் ஜனங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஒருவரே செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், தங்கள் ஆபத்திலோ மற்றதெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு ஆபத்துல என்ன பண்றாங்க? ஆமா, அல்லேலூயா. என்று சொல்ல, நீங்கள் என்ன செஞ்சீங்க? எனக்கு முதுகை காட்டினீர்கள், ஆபத்திலோ எங்களை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுகிறீர்கள். முதுகை காட்டுறது என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? அவருடைய பிரமாணத்தை கொடுத்தது மாதிரி நடங்கன்னு சொன்னாரு. ஆனா பிரமாணத்தை விட்டு அவர்கள் தங்களுடைய சுய வழிகளை நடந்தாங்க. அப்போ முதுகை காட்டுவது என்பது எது? முதுகை காட்டுனது அவருடைய பிரமாணத்துக்கு செவி கொடுக்காம போறது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல, பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் இருந்துச்சு போறீங்களே, அது நமக்கு பழக்கமா போச்சு. அல்லேலூயா. முன்னால ஒருத்தர் நீங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்க, அவர் எந்திரிச்சு உங்களை போயிட்டே இருக்கிறார். நான் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்பல. இதுதான் முழுகையை காட்டுகிற தன்மை. சர்ச்சைக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்க விரும்பாதவங்க எழுச்சி போவோம். என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? அதுதான் உண்மை. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாங்க. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீங்க, அதுதான் ஏன் சபைக்கு வர சொல்றோம், அப்படி வார்த்தையை கேட்கறதுக்கு.
வார்த்தை கேட்காம நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது அவருக்கு அருவருப்பம். அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முதல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய சுய வழிகளில் நடந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நான் ஆண்டவர் எனக்குள்ள சில நேரங்கள்ல பைபிள் வாசிக்க நேரத்தை அந்த ஒரு தூண்டுதல் எனக்குள்ள வரும். அப்புறம் வாசிக்கலாமே. சில நேரங்கள் வேலையில பிஸியாவோ, சில வேற ஏதாவது காரியத்துல கவனம் செலுத்தும் போதோ அதை தள்ளி போடுறது. அதுதான் முடிவை காட்சி. அவர் உங்களோடு பேச நினைக்கும் போது பைபிளை வாசி. பிரசங்கம் கேட்கும் போது இங்க வந்தனா இங்க அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முதலிடம் கொடுக்கும். அந்த நேரத்துல வேற எந்த ஒரு காரியத்துக்கு மொபைல் போனை பாக்குறது, மொபைல்ல தானே பாஸ்டர் ஆப். நீங்க மொபைல்ல பைபிள் ஆப் வச்சிருக்கிறது குறித்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா நீங்க அதை பயன்படுத்தும் போது உங்க கவனம் அது அப்படியே ஒவ்வொரு காரியத்துக்கும் உள்ள போக தவிர எதுல கவனமா இருக்க மாட்டீங்க? தேவனுடைய வார்த்தையில கவனமா இருக்க மாட்டீங்க. இங்க வந்தா முதலாவது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். அதே போல நான் பல முறை அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவரே பேசுனா கூட ஆண்டவர் அமைதியா இருப்பான். திரும்ப ஒப்புரவாகி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவர் பேச பல முறை ஆண்டவர் உனக்கு பஸ்ல போகும்போது எங்கேயாவது போகும்போது பைபிளை வாசிக்க சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் உணர்த்தும் போது வாசி. என்ன முக்கியமான காரியம் தான். நான் முழு நேர ஊதியத்துக்குன்னு வந்தேன். சர்ச்சில் நிறைய வேலைகள் இருந்தது. பாஸ்டர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, என்னையா பைபிள்லாம் வாசியா? எனக்கு கோபம். வேலை மட்டும் நிறைய கொடுத்துட்டு நமக்கு அப்படித்தானே இருக்கும். பைபிளை வாசியான்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் எங்க வாசிக்கிற எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு தான் எல்லா வேலையும் இருக்குது அப்படின்னு. அப்புறம் உட்கார வச்சு சொன்னார், இந்த நாள்ல வாசிக்க முடியலன்னு சொன்னா நீ ஊழியத்துல எப்படி வாசிப்ப? ஊழியத்துல எப்படி வாசிப்ப? ஊழியத்துல இதை விட அதிகமான வேலை பழுக்களோ, அதிகமான பொறுப்புகளோ, அதிகமான காரியங்களோ எப்படி வாசிப்ப? என்ன வேலை இருந்தாலும் பைபிள் வாசிக்கிறது மட்டும் ஒரு நாள் விடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்காக கடமைக்கு அல்ல, பாரம்பரியமா ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து வரல, ரெகுலரா வாசிங்க. நீங்க ரெகுலரா வாசிங்க, கர்த்தர் உங்களோட கண்டிப்பா பேசும். ரெகுலரா ஆண்டவர் அதே மாதிரி நீங்க வாசிக்க வேண்டிய அந்த நேரத்தை விடாதீங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்துக்குள்ள அந்த உணர்வை வாசிக்க சொல்லி உணர்த்தும் போதும் ஒரு நாளும் எந்த சாக்கு போக்கும் சொல்லிட்டு ஓடாதீங்க. உட்கார்ந்து பைபிளை வாசி. நீங்க எந்திரிச்சு ஓடினீங்கன்னா முதுகை பண்றீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது சர்ச்சில் இருந்துச்சு ஓடுறது மட்டும் சொல்லல, அதுவும் ஒரு விதத்துல அப்படித்தான். நீங்க ஆண்டவர் உங்களோடு பேச இடைபெட நினைக்கும் போது சின்ன பாயிண்ட கூட பேசுவார். பேசினாரா பேசலையா? சாமுவேல்கிட்ட பேசினார், அவனுக்கே தெரியாது. ஆனாலும் அது தேவனுடைய வார்த்தை என்ற பொழுது அவன் போய் ஆண்டவரே அடியே என்ன சொல்லு, ஆண்டவரே சொல்லும், அடியன் கேட்கிறேன். ஆண்டவர் எல்லாரோடும் அவர் பேச விரும்புகிறார். ஆனா அவருடைய சத்தத்தை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அவருடைய வார்த்தை யார் அசட்டை பண்றாங்களோ தேவன் அவர்களோடு தான் அவர்கள் பேச விரும்புவதில்லை. நீங்க அசட்டை பண்ண தேவன் பேச மாட்டார். ஆனா நீங்க அவருடைய வார்த்தையை நீங்க கேட்க நீங்க ஆவல் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா தேவன் நிச்சயம் உங்களோடு பேசலாம். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு மிக நேசித்த ஒரு குடும்பம் யாரு? லாசருவின் குடும்பம். அவர் சகோதரிகள், லாசருவின் சகோதரிகள் 2 பேர். யாரு? மரியாள். இந்த 2 பேர்ல மார்த்தாள், அவளுக்கு ஆண்டவர் வந்தான்னு அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செஞ்சு கொடுக்கறதுலதான் அவளுக்கு திருப்தி. ஒரு ஆளுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லதுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? மரியாள் தன்னை விட்டு, ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
பற்பல வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்க, நான் தான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், நான் தான் ஊழியர் செய்றேன், நான் தான் குடும்பத்தை தூக்கி தலையில வச்சு சுமக்கிறேன் அப்படின்னு ஓடாதீங்க. ஆண்டவருக்கு தேவை நீங்க அவர் வார்த்தையை கேட்டா போதும். உங்க வாழ்க்கையை ரொம்ப எளிதாக்கி கொடுப்பார். சுலபமா எல்லா காரியங்களும் நடக்கும். அல்லேலூயா. நீங்க அதை விட்டுட்டு நான் தான் தலையை தூக்கி சுமக்கிற வரைக்கும் அந்த பாரம் உங்களை விட்டு அகலாம். நீங்க அவருடைய வார்த்தை கேட்டு பாருங்க. அந்த வார்த்தையில ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிற எல்லா கடினமான பகுதிகளிலும் அதுக்கு சுலபமான தீர்வுகளை ஆண்டவர் ஈஸியா கொடுப்பார். ஒரு பூட்டு அது உருவாக்கப்படும் போதே அதற்கான கீயும் உருவாக்கப்படுது. உங்களுக்கான பிரச்சனை வரும்பொழுதே தேவன் உங்களுக்கான தீர்வை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அந்த தீர்வு கற்று உங்களுக்கு தந்தார். முதுக காட்டாய் ஓடாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது 30ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 சரி போதும். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை அடித்தது விருதா, நீங்கள் என் சிற்றை என்ன செய்றீங்க? மூன்றாவது நாலாவதாக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் தேவனுடைய சிற்றை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ள. அடிச்சது விருதான். எதுக்காக அடித்தார்? எதற்காக தண்டித்தார்? தேவன் யாரை தண்டிக்கிறாரா? தன் நேசிக்கிற பிள்ளை. அவர்களை நேசித்ததுனால தேவன் அவர்களை சிற்றித்தார். ஆனால் அவர்கள் தங்களை தேவனை சிற்றை என்ன செய்யவில்லை? அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார். ஏன்னா அவர்கள் தேவனை தன்னுடைய எஜமானாக கருதவில்லை. நாங்களே எஜமான், எங்களுக்கு யார் எஜமான்? எங்களுக்கு யார் மாஸ்டர்? எங்களுக்கு நாங்கள் தான் எஜமான். நாங்க எதுக்கு அவர்கிட்ட வரணும்? அவரே அங்க அடிக்கணும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க வளர்ந்துட்டோம்ல, எங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்றது இல்லையா? அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அர்த்தமா? பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்றதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அர்த்தமா? தெரியலாம், இப்ப இருக்கிற காரியங்கள் தெரியலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள்ல அவர்களுக்கு அனுபவம் இல்லாம இருக்கிறது. இது யார்கிட்ட தான் இருக்கும்? பெற்றோர்கிட்ட தான் இருக்கும், முதியோர்களிடத்துல இருக்கு. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுங்க, நாங்களே எஜமான், எங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் ஒண்ணு எங்களுக்கு சொல்ல வேண்டாம், அவர் ஒண்ணு எங்களுக்கு சிற்றிக்க வேண்டாம். ஆண்டவர் ஏன் எங்களை கண்டிக்கிறாரு? அவர்கள் தேவனுடைய சிற்றையை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய சிற்றையை அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கும் தேவனுடைய சிற்றை எதற்காக? என்ன மட்டும்தானே அவருக்கு தெரியுமா? என்னை தவிர வேற யாரும் ஆண்டவருக்கு தெரியாதா? என்னையே எப்ப பார் என்னதான் அடிச்சிட்டு இருக்கிறாரு, என்னத்தான் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் தண்டிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு எந்த குறையும் இல்லை, அவங்க செழித்து இருக்கிறான், அவன் சுகித்து இருக்கிறான், என்னத்தான் தண்டிச்சுட்டு இருக்கிறாரு. யாரை தேவன் சிற்றிக்கிறார்? தான் நேசிக்கிற புத்திரரை சிற்றிக்கிறார். உங்களை சிற்றிக்கிறார்னா தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர்கள் இந்த உலகத்துல எல்லா விதமான காரியங்களாலே நிரப்பப்பட்டிருந்தாலும் அவர்களை இந்த உலகத்துல வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக உலகத்தின் மட்டும்தான் சிற்றிக்கிறாங்க. பரம தகப்பன் நிமைக்குள்ள மறுமைக்காகவும் நம்ம சிற்றிக்கிறாங்க. அதனால்தான் சின்ன தப்பு பட்டாலும், சின்ன தவறு செஞ்சாலும், சின்ன குறை இருந்தாலும் உடனே ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனா அவர்கள் தேவனுடைய சிஸ்டை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அடுத்தது இன்னும் 2-3 காரியம் இருக்கு. ஒரே 2-3 வசனம் வேகமா வாசித்துட்டு நான் முடிக்க விரும்புறேன். 32ஆம் வசனம் வாசிங்க. எண்ணி முடியாத நாட்களாய் மறந்து. எப்படி ஒரு பெண்ணுக்கு ஆபரணங்களும் ஒரு மணவாட்டிக்கு ஆடையும் மிக மிக முக்கியமோ, அதே போல நான் அவர்களுக்கு மிக முக்கியம். அதை பிரிக்க முடியாது. பெண்ணை விட்டு ஆபரணத்தையும் மணவாட்டி விட்டு ஆடையையும் பிரிக்க முடியாது. மணவாட்டிக்கு மிக முக்கியமானது ஆடை, அலங்காரம், ஆடை. அதுதான் மணவாட்டியும் காட்டி கொடுக்கும். மணவாட்டிக்குன்னு ஆடை இருக்கு. கல்யாண வீட்டுக்கு போனா நம்ம உடுத்துற மாதிரி அவங்க உடுத்திருக்க மாட்டாங்க. அது கிறிஸ்டியன் மேரேஜ்ல போனா நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒயிட் கலர் ஃப்ராக், ஒயிட் கலர் சாரி. இது எதை காண்பிக்குது? அவள் மணவாட்டி. அப்போ ஆடை எவ்வளவு ஒரு மணவாட்டிக்கு முக்கியம், ஒரு பெண்ணுக்கு ஆபரணங்கள் எவ்வளவு முக்கியமோ, ஆண்டு சொல்றாரு, என் ஜனங்களுக்கு நான் அவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் அவர்களோ எண்ணி முடியாத ஆட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். கம்மல் போட மறக்கிறோமோ, முகுதி போட மறக்கிறோமோ, எதை நம்ம விட்டு பிரிக்க முடியாதபடி எது நமக்கு மிக முக்கியமானதோ அதே போல தேவனும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கிறார். ஆனா அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவர்களோ எண்ணி முடியாத நாளா என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்றார். அடுத்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாருங்க, அடுத்து சொல்றார், நீ உன்னுடைய வேசித்தனத்தினால் உன் அக்கிரமத்தினால் தேசத்தை என்ன செய்தாய்? தீட்டுப்படுத்தினாய். எப்படி? வனாந்திரத்துல ஒரு அரேபியன் காத்துக்கொண்டு, அரேபியன் அவங்களுடைய இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் அவர்கள் கொள்ளைக்காரர்களா இருக்கிறாங்க. அவங்க தொழில் இருக்கும். அவர்கள் எங்கேயாவது வனாந்திரத்துல ஒரு மறைவிடங்களிலே ஒளிந்திருந்து வழிபோக்கர்களை கொள்ளையடிக்கும், காத்திருந்து கொள்ளையடிப்பது. அதே போல என்ன சொல்ல, வனாந்திரத்துல அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீயும் உன் நேசருக்கு, அதாவது யூத ஜனங்களுடைய அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, எங்கெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன புதுசு புதுசா காரியங்களை கொண்டு வராங்களோ அது எல்லாத்தையும் இவங்களும் சேர்த்து கொள்ளணும். புதுசு புதுசா என்ன செய்வாங்க? அவங்க காத்து கொண்டு இருந்து இவங்க எந்த தேசத்துக்கு போறாங்களோ, எந்த தேசங்கள்ல கொள்ளையடிக்கிறாங்களோ அந்த அந்த தெய்வங்கள் எல்லாம் இவங்க கொண்டு வந்து வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. காத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு கிடைச்சா, புதுசா கிடைச்சா போதும். இது யூத ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறதாண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல, யூத ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. காத்து கொண்டிருந்து என்ன செய்யறாங்க? அவ்வளவாய் தேசத்தை தீட்டு கொண்டிருக்கிறாங்க. புதுசு புதுசா நூதனமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் நூதனமா. அதுல 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. அசிரியாவியனால் பாருங்க, உன் வழியை நீ மாற்றி மாற்றி உளவாய் அப்படின்னா, அதாவது உலகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. உலகம் ஒரு வேசி கொப்பா சொல்லிட்டு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், மாறி மாறி. ஏன்னா மனிதர்களை கவர்ந்து இழுப்பதற்கு புதுசு புதுசா இன்னைக்கு ட்ரெண்டு, புதுசு புதுசான காரியங்களை யோசிக்கிறான். யோசித்து மனிதனை நம்ம சாப்பிடுற சாப்பாடு, உடுத்துற உடை, எல்லா காரியங்களையும் பாருங்களேன். எப்படி நம்ம சாப்பிடுறோம்? நமக்கு தேவையின் அடிப்படையில சாப்பிடுறோமா, தேவையின் அடிப்படையில உடுத்துக்கிறோமானா கிடையவே கிடையாது.
விளம்பரத்தை பார்த்து விளம்பரத்தை என்ன வருதோ உடனே அப்பவே ஆர்டர் போடு, சாப்பிடு. அது நல்லதா கெட்டதா தெரியாது. விளம்பரத்தை பார்த்து உடனே போடுது ட்ரெஸ் ஆர்டர். இப்போ அந்த மாதிரி போயிடுச்சு. முன்னால விளம்பரத்தை பார்த்து உடனே அந்த கடைக்கு போய் துணி எடுத்துலாம் போய் இப்போ அப்படியே ஆர்டர் உடனே கூகுள்ல உடனே புக்கிங். எது எது புதுசா வருது, உலகத்துக்கு தக்கதாக உலகத்தின் காரியங்கள் மாறி மாறி அதே போல இருந்த ஜனங்கள் புதுசு புதுசு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவாங்க அவங்க லிஸ்ட்ல. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய நடை உடை நம்முடைய செயல்பாடுகள் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. சீஷர்கள் 1 வருஷ காலம் அவர்களை பார்த்தார்கள். அவர்கள் இயேசுவை பிரதிபலித்ததினாலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியா பட்டணத்திலே வழங்கப்பட்டது. யாருக்கு? சீஷர்களுக்கு. கிறிஸ்தவ பெயர் வைக்கிறதுனால சில கிறிஸ்தவ பேரத்தான் முக்கியப்படுத்துறீங்க. ஆனா அவர்கள் 1 வருஷ காலம் அவர்கள் நடக்கையை பார்த்தாங்க. இன்னைக்கு உலகம் சபையை கூர்ந்து கவனிக்கிறது. எதை கவனிக்கிறது? நம்முடைய நடைகளை. மாறி மாறி விகாரப்படக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய செயல்பாடுகள் மாறி வரும். இங்க சண்டையான சர்ச்சு, அப்புறம் மற்ற நாள்ல அங்க ஒரு இடம், என்ன அப்புறம் வெள்ளிக்கிழமையான அங்க ஒரு இடம், ஒவ்வொரு காரியங்கள் திருமணம், மரணம், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சுன்னா அப்புறம் அவங்களுடைய செயல்பாடு மாறிடும். அங்க பாரம்பரியம் மற்ற சடங்காட்சி எதிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிடுவாங்க. ஸ்டடியா வசனத்துல உறுதியா இருக்கு. போன மாசம் சொன்னேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர்கள் ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க, வேத தியானத்துல உறுதியா இருந்தாங்க, அந்நிய ஐக்கியத்துல உறுதியா இருந்தாங்க. விசுவாசிக்கு எல்லா காரியங்களும் உறுதியா இருக்கும். அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க வர முறை எரேமியா 3:5 வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மிஞ்சி போகிறார். என்ன மிஞ்சி போகிறார்? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் கருணை உள்ளவர். அவர் அடிக்க மாட்டார், அவர் தண்டிக்க மாட்டார். உண்மைதான். இப்படி சொல்லி சொல்லியே பாவம் செஞ்சுட்டே இருப்பேன், அப்படிதானே? பவுல் சொல்லுகிறார், எங்க கிருபை பெருகும்? பாவம் இருக்கிற இடத்துல கிருபை பெருகும். கிருபை பெறுகிறதுனால பாவத்துல தேவன் அன்புள்ளவரா? அவருடைய தன்மை மாறவே மாறாது. அன்புள்ளவர் தான். அவர் இரக்கம் உள்ளவரா? இரக்கம் உள்ளவர் தான். அவர் கருணை உள்ளவரா? அவருடைய தன்மை மாறாது, மாறவே மாறாது. அதனால நீ பாவம் செய்யலாமா? மிஞ்சி போகிறாயே. அப்படிதானே வசனம் வாசிங்க திரும்ப. சதா காலமும் பாருங்க, ஆண்டவர் சதா காலமும் எப்பவுமே தண்டிச்சுட்டு இருப்பாரா? எப்பவும் கோவப்படுவாரா? அவர் அன்புள்ளவராச்சே. அப்ப அப்படின்னா நீ பாவம் செஞ்சுட்டே இருப்பியா? அன்புள்ளவர் அன்புள்ளவர் சொல்லிட்டு ஆண்டவர் தண்டிக்க மாட்டார் தண்டிக்க மாட்டார் பாவம் செஞ்சுட்டே இருப்பியா? அதான் கேட்கிறார். சதா காலமும் ஆண்டவர் சதா காலம் கோவப்படுறவர் இல்லை. ஆனா நீ சதா காலம் பாவம் செஞ்சா உன் வழிகளுக்கு தக்கதாக முடிவு வரும். அல்லேலூயா. கர்த்தர் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. அது நீ நான் என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நான் செயல்படுவதற்கு, என்னுடைய வழிகள் என்னுடைய சுய வழிகளில் நான் நடப்பதற்கு தேவனுடைய இரக்கத்தையோ அன்பையோ தேவனுடைய கருணையோ நான் ஒருபொழுதும் என்ன செய்யக்கூடாது? சாதகமா பயன்படுத்தவே கூடாது. எதற்கு நாம் தேவனுடைய அன்பை பயன்படுத்தணும், எதற்கு தேவனுடைய கிருபையை பயன்படுத்தணும்னு சொன்னா, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, மனம் திரும்புதலை பெறுவதற்கு, பரிசுத்தம் அடைவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அப்போ எதற்கு தேவனுடைய கிருபை? எதற்கு தேவனுடைய தயவு?
நான் இன்னும் பாவம் செய்யறதுக்கல்ல, இன்னும் நான் பசுத்தமாவதற்கு, இன்னும் பூரணமாவதற்கு, இன்னும் நான் அவருக்குள்ள வளருவதற்கு. நீங்க கொரிந்தியர்ல ஆரம்பத்துல அந்த கொரிந்திய சபையினுடைய குறைகளை, தவறுகளை பவுல் சுட்டி காண்பித்து விட்டு அதுக்கப்புறம் உள்ள போக போக தேவனுடைய கிருபை வரங்கள், தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அங்கே பவுல் சுட்டி காண்பிக்கிறதெல்லாம் நீங்க அறிந்து கொண்டா நாம இருக்குங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்குள் நாம் வளர்வதற்கு, தேவனுக்குள்ள பலப்படுவதற்கு, இன்னும் நாம் தேவனுக்குள்ள பூரணமாக்கப்படுவதற்கு தான் தேவன் சபையை தந்திருக்கிறார், சபை ஊழியர்களை தந்திருக்கிறார். தேவன் சபை மூலமாக எல்லா விதமான ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா சபைக்குள்ள இருந்து முதலாவது நான் பலப்படணும். இரண்டாவது, எல்லாவற்றிலும் வளர்ந்த நான் ஆண்டவருக்காக பயன்படுகிற நம்ம நான் பலப்படுவதற்காக தான் தேவன் என்னை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. நான் அவருக்குள்ள பலப்படணும், அவருக்குள்ள வளரணும். சபை நம்மை உருவாக்கக்கூடிய, நம்மளை புடமுடியக்கூடிய ஒரு பட்டறை, பயிற்சி பட்டறை, வெறும் வழிபாட்டு ஸ்தலம் அல்ல. அல்லேலூயா. சபை வெறும் வழிபாட்டு ஸ்தலம் அல்ல, நம்மளை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறை. நம்மளை ஆண்டவர் உருவாக்கி இங்க இருந்து நாம் தேவனுக்காக பயன்படக்கூடிய நபராய் எழும்பி போக கர்த்தர் அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை வச்சிருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை வச்சிருக்கிறார், கிருபை வரங்களை வச்சிருக்கிறார். அதற்காக தான் தேவன் ஆவிக்குரிய கனிகளை தந்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஆவியே நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறது. என்னுடைய ஸ்தாபனத்துல முன்னாள் சீனியர் பாஸ்டர் ராஜமணி அவர்கள் சொல்லுவாங்க, நீ எப்ப பார்த்தாலும் ஆவில நிரம்பி பேசியே உன் வாழ்க்கையை, குடும்பத்தை கெடுத்துறாரு. ஆவிக்குள்ள நிரம்புறது, அந்நிய பாஷை பேச தப்பு கிடையாது. ஆனா எதுக்காக? நான் பலப்பட வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பலப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் ஆவியானவரையும் ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதை கொண்டு நான் மிஞ்சி போகக்கூடாது. சிலரு இன்னைக்கு வரங்களை கர்த்தர் தந்திருக்கான, வரங்களை வச்சே எனக்கு கர்த்தர் அந்த வரத்தை தந்துட்டார், கர்த்தர் எனக்கு இதை தந்துட்டார், மிஞ்சி போகிறது கூட்டமா இருக்கிறார். எதுக்காக கர்த்தர் வரங்களை தந்தார்? எதற்காக கனிகளை தந்திருக்கிறார்? பெருமை பாராட்டுறதுக்கு அல்ல. அதன் மூலமா நாம் வளர்கிற மற்றவங்களும் பக்தி விருத்தி அடைய செய்யணும், சபையை பக்தி விருத்தி அடைய செய்யணும். எனக்குள்ளே கர்த்தர் தந்த வரங்களை கொண்டு சபையை பக்தி விருத்தி அடைய செய்யறதுக்குத்தான் தேவன் வரங்களை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு இந்த வரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், தீர்க்க தரிசன வரத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு இந்த வரங்களை போட்டு விளம்பரப்படுத்துறதுக்கு அல்லவே அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரங்களை போட்டு விளம்பரப்படுத்துறதுக்கு கர்த்தர் வரத்தை கொடுக்கல. தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர், சுகமா இத நான் சபைக்கு கொடுத்து, சபையிலோ சமுதாயத்திலோ நான் அதை அப்ளை பண்ணி அவர்களை தேவனண்டை கொண்டு வருவதற்கும் சபை பக்தி விருத்தி அடைவதற்குத்தான் தேவன் எனக்கு வரங்களை தந்திருக்கார். விளம்பரப்படுத்துறதுக்கு, அதை கொண்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. பணம் தேவைதான், ஆனா அதையும் தேவன் தருவான். ஆனா என்னுடைய தேவன் எனக்கு தந்த கிருபை வரங்களை, தேவன் கிருபையாய் தந்தவைகளை ஒருபொழுதும் பணமா மாற்றக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஆண்டுடைய வார்த்தைகளை, இதனால எவ்வளவு லாபம், பணமா மாற்றுறதுக்கு அதை முயற்சி பண்ணக்கூடாது. அது யாருக்கு தேவை, எங்க தேவையோ வசனத்தை நல்லா நம்ம அறிந்து கொண்டு வசனத்தின் மூலமா நல்ல நிரப்பப்பட்ட நிலையில மனிதர்களை, மற்றவங்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வேதத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கணும். போன மாசம், இந்த மாசத்துலதான் ஒரு மீட்டிங், ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு கவுன்சிலிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நம்ம போயிருக்கும் போது அதுல நல்ல சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. அதுல அதாவது இன்னைக்கு உலகத்துல 3 விதமான ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. சொல்லிட்டு நான் முடிக்க விரும்ப டைம் ஆகி போச்சு. அதாவது மனநல மருத்துவர்கள், 2வது மனநல ஆலோசகர்கள், 3வது கிறிஸ்தவ ஆலோசகர்கள். மனநல ஆலோசகர்கள், மன உளவியல் ஆலோசகர்கள், கிறிஸ்தவ ஆலோசகர்களே
எது அவங்க படித்து நன்கு தேறினவர்களா இருந்தாலும் கிறிஸ்தவ ஆலோசகர்கள் தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் மிக மேலான இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா பல காரியங்களுக்கு உளவியல் சார்பாகவோ மற்ற காரியங்கள் மற்ற விதத்திலோ அவங்க தங்கள் அறிவின் மூலமா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், தெரப்பி செய்யலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா வேதத்தின் சார்ந்து வேதத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் தான் அநேகர் வாழ்க்கையை மாற்றுகிறது, அநேகர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. அதனால நாம் தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லி அவர்களை பலப்படுத்துவதற்கு தேவன் நம்மை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையில நம்மை ஆண்டவர் பயன்படுத்த போதுமானவர். நாம் ஒருபொழுதும் தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு நாம் மிஞ்சி போகாதபடிக்கு இவைகளினால் நாம் பலப்பட்டு தேவனுக்கும் தேவனுடைய திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான கூட்டமாய் மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் நாம் முழங்கால் படிட்டு எழுந்து